ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டாக வந்து நம்ம மேக்ஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆவரேஜ் ரிலேட்டாக இருக்க சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஆவரேஜ் ரிலேட்டாக இருக்க சம்ஸ் வந்து சொல்லிட்டேன். அந்த இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணலாம். அது ரிலேட்டாக இருக்க சம்ஸ் வந்து பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராமனோட ஏஜ் 3 டைம்ஸ் வந்து சம் ஆஃப் ஏஜ்னு போட்டு அவங்களோட சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணனாலே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்க 2 பேர்த்தையும் வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து சீக்குவல் அங்கிட்டு இருக்கவங்கள தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம். அது 3 டைம்ஸ் அப்படிங்கிறப்போ மல்டிபிள்ஸில் வரனால 3s போட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்பயுமே சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ். இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா வாசிங்க. ராமன்ஸ் ஏஜ் இஸ் 3 டைம்ஸ் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 2 சன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஏஜ் எவ்வளோன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் 20 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதருக்கு வந்து ஒரு 45 இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 15 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து 40 இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதே மாதிரி உங்கள் ஃபாதரோட சேர்த்து உங்கள் மதரோட ஏஜ் நான் கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் மதருக்கு வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 இருந்திருக்கு. அப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 30 இருக்கும். அப்போ 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து அதாவது கம்மியாகுது. 2 பேரை சேர்த்து கொடுக்குறப்போ, அப்போ இப்போ 2 பேர்த்துக்குமே நான் கேட்குறேன் அப்படின்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி இப்போ 5 வருஷத்தில் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னா 10 வயசு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இங்கே குறைஞ்சிருக்கு 5, இங்கே குறைஞ்சிருக்கு 5. ஸோ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே வருவோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆவரேஜில் வந்து இந்த ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ராமனுக்கு 5 வயசு கூடுனா கண்டிப்பாக அந்த சன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 வயசு கூடும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 சன் இருக்காங்க. ஒரு சன்னுக்கு 5 வயசு கூடுனா கண்டிப்பாக இன்னொரு சன்னுக்கும் அதே மாதிரி 5 வயசு கூடுறனால இங்கே 10ன்னு போடணும். இந்த 10 தான் மேட்டர். இதை மட்டும் தெரிஞ்சிட்டிங்கனால ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம். ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது ட்வைஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே 2 வந்து போட்டுப்போம். ஸோ அதுக்கப்புறம் r+5. ஸோ இது இந்த 2s + 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு எதாவது சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த ஆரோட வேல்யூ தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 3sல இந்த ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 3s + 5 2s + 20. ஸோ அப்போ இங்கே கொண்டு போய் இது இங்கே கொண்டு போயிருப்போம். அப்போ 3sல 2s கழிச்சோம் அப்படின்னா s தான். ஸோ இந்த 5 வந்து இங்கிட்ட போகிறப்போ மைனஸில் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த 2 சன்னோட ஏஜ் வந்து 15. நமக்கு வந்து கேட்டிருக்க வந்து ராமனோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிம்பிளாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ராமனோட வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அப்போ ராமனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 × 15. ஸோ 45 ஏஜ் தான் வந்து ராமனுக்கு இருக்கும். இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த 10 அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டாக போடணும். இங்கே 5 போட்டுறக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிளான கான்செப்ட்டு. அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம் அதே மாதிரி. ஸோ வந்து 5 years ago a man 7 times as old as his son, while 5 years hence the man will 4 times as the son போட்டு பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஒரு மேனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சன்னை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்ககிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஏஜை வந்து கண்டிப்பாக மைனஸ் பண்ணுவீங்க. அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருக்குமே வந்து அந்த 5 வருஷங்கிறது காமனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 times old as his பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சன்னு மேனு அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்துருச்சுனால அது 2வது இதில் தான் போடணும் அப்படிங்கிற மட்டும் கரெக்டாக தெரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ m-5 7s - 35 அப்படிங்கிறத கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எம்மையும் எஸ்ஐயும் மட்டும் நம்ம ஒரு சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 வந்து இங்கிட்டு வர்றப்போ -35 + 5 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -30 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா while 5 years ஹென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். ஹென்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் அப்படிங்கிறதோட மீனிங் தான். ஸோ அதனால் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கும் கூடும், அதே மாதிரி இங்கேயும் வந்து கூடும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 times as old as skin. அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இங்கே 4 times கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே 4 times மட்டும் போடணும். அதாவது 2வது ஈக்குவேஷன் தான் போடணுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே வந்து m+5 4s + 20. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி அப்போ தான் மாதிரி கொண்டு வந்துருங்க. ஸோ 4s இந்த 5 இங்கிட்ட வர்றப்போ வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 4s = 15 அப்படின்னு வரும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 நம்ம வந்து கிராஸ் அதாவது எலிமினேஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3sன்னு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ 45ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது இங்கிட்ட வரும்போது டிவைட் ஆகும். அப்போ 1 3 is 3 மீதி ஒரு 1 இருக்கும். 5 3s 15.
அப்போ சன்னோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்கும். இதே இது நான் தூக்கி சப்டிவிஷன் 1ல் போடுறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து மேனுக்கும் கிடச்சிரும். ஏன்னா 2 பேரோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ m-5 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் இருக்குது. m-7s -30 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ இங்கே எம்ங்கிறதோட வேல்யூ வந்து தெரியாதான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எஸ்ஸோட வேல்யூ இங்கே போட்டிங்க அப்படின்னா 7 × 15 அப்படின்னு போட்டு -30 போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து டேரெக்டாக பெருக்கிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக கொண்டு போயிடுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஸோ m-7 15 நாங்கள் கொடுத்துருக்கறது அதை திரும்ப அதே மாதிரி எழுதுகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கிட்டு நம்ம டேரெக்டாகவே கொண்டு போயிடுவோம். ஸோ இங்கே -30 + 7 × 15 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 7 is 7, ஸோ அதுபோல் 9, 17 5 7 35, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 177, 177 அது போகிறீங்கன்னா 105 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இங்கே 30ல் 105 அப்படின்னா ஸோ இதில் நம்ம வந்து 30 வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75 இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஆவரேஜ் சம். இந்த ஆவரேஜ் சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.